5 நிமிஷம் போதும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இந்த மஷ்ரூம் கார்லிக் ஃப்ரை பண்ணிடலாம். சப்பாத்தி, சாதம் அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நடுவில் கொஞ்சமாக இடம் ஒதுக்கிட்டு தூளை கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பூண்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். குட்டியாக நறுக்குன பச்சை மிளகு 1. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதோட கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு வரட்டி எடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கார்லிக் ஃப்ரை ரெடி. இது சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.